ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து இடியாப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாமே ஒயிட் பேஸ்ட் டிஃபன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் சப்பாத்தி இதெல்லாம் கூட இதுக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு வந்து என்னென்னா, இப்போ இந்த காலிஃப்ளவர் மிக்சடாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடுறச்சா இந்த காலிஃப்ளவர் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு விசில் விட்டு சின்ன குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து அரைக்க வேண்டிய பொருள். கொஞ்சமாக கொத்தமல்லி, இது புதினா, அதுக்கப்புறம் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டும் தனியாக இருந்ததுன்னா அது இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, சின்ன 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு இலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். எண்டில் வந்து தேங்காவை நம்ம அரைச்சி அதில் விடலாம். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். காய்கறி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பட்டை, கிராம்பு, ஒரு இலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு இதையும் வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கினா கொஞ்சோண்டு உப்பு தூவிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அரைச்சி வச்சிருந்து விழுது அதை போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். இது பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி ஆகிட்டு. இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள். சும்மா கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு போட்டால் போதும். ஏன்னா இது ஒயிட்டாக வரணும் குருமா. இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள் வந்து தனியாக ரெசிபி போட்டிருக்கேன். அதனுடைய URL டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த அளவு தான் நான் போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சிருந்த காயும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இந்த கலவை நல்லா கொதிக்கிறது. இப்போது நம்ம வேக வச்சிருந்த காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி தனியாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். குருமா சட்டுன்னு ரெடி ஆகிடும். இல்லாட்டி அப்படியே பொதுவாக வேகிறதா இருந்தால் கொஞ்சம் நாழி ஆகும். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா குருமா ரெடி. பாருங்கள், எல்லாம் போட்டு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. ஒயிட் பேஸ்ட் க்ரீமி கலர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட். Thank you very much.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஆத்துக்கோலம் என்னுடைய சேனல் தான். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு இதுக்கும் வேணும். இதில் 90 ரங்கோலிஸ் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து அதை மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.